ஒரு குட்டி கதையை கேட்கலாமா? பொதுவாக எல்லாருக்கும் உடலில் உயிர் இருக்கிறதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? இந்த உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த உடலும் உயிரும் ஏன் சேர்ந்துருக்கு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துறதுக்காகத்தான் இது சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை நாம் சிந்திக்கலாம். நம்ம எல்லாருக்கும் திருமூலர் அப்படிங்கிற நாயன்மாரை பற்றி தெரியும். 3000 வருடங்கள் வாழ்ந்தவர் அப்படின்னுலாம் அவரை பற்றி பெருமையாக சொல்லப்படுகிறது. திருமந்திரம் அப்படின்னு ரொம்ப உயர்ந்த ஒரு நூலை அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. இந்த திருமூலர் அப்படிங்கிறவர் ஒரு சிவயோகி. அவர் நந்தி தேவருடைய மரபில் வந்தவர். ஒரு சமயம் அவர் அகத்திய முனிவரை பார்க்கணும் அப்படின்னு பொதிகை மலைக்காக போவதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். வழியில் அவர் ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுக்குள்ளே பூந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அங்கே மூலன் அப்படின்னு ஒரு இடையன், அந்த இடையன் நிறைய மாடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு அங்கே இருந்து கொண்டிருக்கிறான். திடீர்னு அவனுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு. அவன் படுத்தான், இறந்து போயிட்டான். மூலன் இல்லை அப்படிங்கிறத அவன் மேய்த்து கொண்டிருந்த அந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சுற்றி சுற்றி வருது, அவனுடைய உடலையே அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறது. ஏதோ அழுது கொண்டே இந்த மாடுகள் எல்லாம் புல்லை கூட மேயாமல் இருக்குது. இதை பார்த்த உடனே திருமூலருக்கு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக அகத்திய முனிவரை பார்க்க அவருக்கு போகணும். ஆனால் அதையெல்லாம் மறந்து போச்சு. இத்தனை உயிர்கள் கஷ்டப்படுறதே, இந்த உயிர்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு அவருக்கு மனம் இளகி போய் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வித்தையை அறிந்ததுனால தன்னுடைய உடம்பை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அந்த மூலனுடைய உடம்புக்குள்ளே அவர் பூந்து கொண்டார். அதனால அவர் அந்த உடலுக்கு உயிர் வந்துடுது. இப்போ இந்த உடலும் உயிரும் சேர்ந்த உடனேயே அது மூலனுடைய உடல், மூலனுடைய உயிர் அப்படின்னு அந்த ஆணிரைகள் எல்லாம் நினைத்து கொண்டு அது ஓடி அப்படியே நக்கிறதும் அது சுற்றி சுற்றி வர்றதுமா ரொம்ப அன்பை காட்ட ஆரம்பிச்சுது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னு சொன்னால், எந்த உடலில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, நாம் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவருக்கு தன்னுடைய உடல் மேலே எந்த ஒரு பற்றும் இல்லை. இந்த உடலில் இருந்து இந்த ஆணிரைகளுக்கு நாம் அன்பை கொடுக்கணும். ஏன்னா அவன் அதைத்தான் கொடுத்தான், அது இல்லாமல் அதெல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் அந்த உடல்லே தான் வாழ்ந்தார். அவர் ஒரு யோகியாக இருந்தார். அதுக்கப்புறம் தவம் செய்தார். அவர் பாடல்களை எல்லாம் இயற்றினார். அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய வரலாறு. அன்பு அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கணும். எந்த வழியில் ஆனாலும் நாம் அன்பை காட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறது.